ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி May 30 மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். NBCC Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 29.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 176 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 16.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,643 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 19.4% இன்க்ரீஸ் ஆகி 290 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜின் 6.1%லேருந்து 6.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் Thursday அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போர்டு 1:2 போனஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டிவிடெண்டாக ₹0.35 பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. மசகாண்டா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 51% கம்மியாயிருக்கு. 325.29 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 2.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3,174.40 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 83% டவுன் ஆகிருக்கு. 90 crore தான் கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜினும் டவுன் ஆகிருக்கு. 16.9%லேருந்து 2.8%. போர்ட் ஆஃப் த கம்பெனி டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹2.71 பர் ஷேர். கான்கார்ட் பயோடெக் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 47.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 95 crore-லேருந்து 140 crore. ரெவன்யூ 34.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 430 crore கொடுத்துருக்காங்க. எபிடாவும் 41.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 190 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 42.1%லேருந்து 44.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி டிவிடெண்டாக ₹10.70 பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. ஃபின்டெக் யூனிகார்ன் ரேசோர் பே அவங்க 1,245 crore-க்கு டேக்ஸ் கட்டுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. எதுக்காகன்னா ரிவர்ஸ் ஃப்ளிப் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் ஃப்ளிப் ப்ராசஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவங்க இந்தியாவை தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸாக சூஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு போயிருக்காங்க. இப்போ யூஎஸ் ஹெட் குவார்ட்டர்ஸாக வேணான்னு சொல்லிட்டு திரும்ப இந்தியாவுக்கே ரிட்டர்ன் வராங்க, இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸாக சூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ரிவர்ஸ் ஃப்ளிப் ப்ராசஸ். ஸோ இதுக்கான டேக்ஸஸை பே பண்ணிவிட்டு திரும்ப இந்தியாவை ஹெட் குவார்ட்டர்ஸாக சூஸ் பண்ணுறாங்க ரேசர் பே. லெமன் ட்ரீ Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 26.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 67 crore-லேருந்து 84.6 crore. ரெவன்யூ 15.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 379 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 204 crore. எபிடா மார்ஜின் 52.4%லேருந்து 53.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ICICI செக்யூரிட்டிஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆன கம்பெனி இப்போ டீலிஸ்ட் ஆகிருக்கு முன்னாடியே. ஸோ இனிமேல் அதோட ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ டீலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் ICICI பேங்க்கு கீழே வந்துடுவாங்க. ஸோ யார்கிட்டலாம் 100 ஷேர்ஸ் ஆஃப் ICICI செக்யூரிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 67 ஷேர்ஸ் ஆஃப் ICICI பேங்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, பர்சனோட நேம் பார்த்திங்கன்னா குப்தா. அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, லீகலாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டீலிஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எய்தர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலை, ப்ராசஸ் வந்து ஹரியப் பண்ணியிருக்காங்க, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை, எந்த ஒரு வேல்யூவேஷனும் ஃபேராக இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் அவரோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து இந்த ப்ராசஸை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் அவங்க இந்த பிளேவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போகணும்னு சொல்கிறாங்க. சென்கோ கோல்டு Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 93.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 62 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,378 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 44.9% இன்க்ரீஸ் ஆகி 127 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 7.7%லேருந்து 9.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அமர் ராஜா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட்
29.7% கம்மியாயிருக்கு. 230 crore-லேருந்து 162 crore-ஆக கம்மியாயிருக்கு. ரெவன்யூ ஆனால் 5.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3060 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 16.9% டவுன். எபிடா மார்ஜினும் 14.1%லேருந்து 11.1%ஆக கம்மியாயிருக்கு. அமர் ராஜா ஃபைனல் டிவிடெண்டாக ₹5.20 பெர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. என் சந்திரசேகரன் அவங்க சேர்மன் அண்ட் டைரக்டர் ஆஃப் டாடா கெமிக்கல்ஸாக May 29லேருந்து பதவியிலேருந்து விலகுறாங்க. அதுக்கு பதிலாக எஸ் பத்மநாபன்றவங்க எக்ஸிஸ்டிங் போர்டு மெம்பராக இருந்திருக்காங்க. அவங்கள நியூ சேர்மன் ஆஃப் டாடா கெமிக்கல்ஸாக May 30 இன்னிலேருந்து அவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோதன் சஹான்றவங்க ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ் ஆஃப் டாடா சென்ஸில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அடிஷ்னல் டைரக்டராகவும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது May 28 அவங்க பதவி ஏற்றுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் எஸ் பத்மநாபன் அவங்க தான் நியூ சேர்மன் ஆஃப் டாடா கெமிக்கல்ஸ். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 60.6% கம்மியாயிருக்கு, 139 crore. ரெவன்யூ 31% டிக்ளைன் ஆயிருக்கு, 1414 crore-லேருந்து 975 crore-ஆக கம்மியாயிருக்கு. எபிடா 375 crore-லேருந்து 222 crore-ஆக கம்மியாயிருக்கு, அதாவது 40.8% டிக்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 26.5%லேருந்து 22.7%ஆக கம்மியாயிருக்கு. இன்ஜினியர்ஸ் இந்தியா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 280 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 115.5 crore கொடுத்துருக்காங்க. இப்போ மோர் தென் டபுள் ஆயிருக்கு, 280 crore-ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியாவுக்கு. ரெவன்யூ 25.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1010 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 301 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 9.6%லேருந்து 29.8%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 301 crore கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஃபைனல் டிவிடெண்டாக ₹2 பெர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க இன்ஜினியர்ஸ் இந்தியா. துஸ்லான் எனர்ஜி Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 365.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். 1182 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 73.15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3773 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 88.42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 138 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 17.13% கொடுத்துருக்காங்க. ஜெப்டோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக அஃபிஷியலாக மூவ் பண்ணுறாங்க. மும்பைலேருந்து பெங்களூருக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களோட நியூ ஆஃபீஸ் லொக்கேட்டட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜாப்பூர் ரோட்டில் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா 1,50,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ ஆல் மேஜர் டீம்ஸ், அதாவது பிஸ்னஸ், டெக், ப்ராடக்ட் அண்ட் க்ரோத் எல்லாமே இப்போ பெங்களூர் ஆஃபீஸ்க்கு கீழே வந்துடும். ஸோ டோட்டலாக அவங்க எல்லா ஆஃபீஸையுமே பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஜெப்டோ. ஷோபா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 476% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 40.85 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 62.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1240.61 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 62.06 crore-லேருந்து 94.05 crore-ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 8.1%லேருந்து 7.6%ஆக கம்மியாயிருக்கு. ஐசக் ஹெவி இன்ஜினியரிங் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 16.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 98.1 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 6.6% டவுன். எபிடாவும் டிக்ரீஸ் ஆயிருக்கு, 56.3% கம்மியாயிருக்கு, 152 crore-ஆக கம்மியாயிருக்கு. எபிடா மார்ஜின் 18.6%லேருந்து 8.7%ஆக கம்மியாயிருக்கு. சன்டெக் ரியாலிட்டி செக்யூர் பண்ணியிருக்காங்க ஒரு ரீடெவலப்மெண்ட் ரைட்ஸை. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கருக்கு ஹவுசிங் சொசைட்டி இன் அஞ்சேரி ஈஸ்டில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீடெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் மூலமாக இவங்க இதை செக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அவங்களுக்கு 1100 crore ரெவன்யூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சன்டெக் ரியாலிட்டின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுற கம்பெனி. செஞ்சுரி போர்ட்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு, 34% டிக்ளைன் ஆயிருக்கு, 52.5 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஆனால் 13%
இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1198 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 2% டவுன் ஆகிருக்கு 1335 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 13%லேருந்து 11.2% கம்மியாயிருக்கு. கம்பெனி ஃபைனல் டிவிடெண்டாக ₹1 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 7% கம்மி ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2049 crore கொடுத்துருக்காங்க. அதேமாரி ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12,148 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 6% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,451 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 20.2% ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20.1%லேருந்து 20.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ₹210 per ஷேர். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.